வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓப்போவில் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப பாப்புலர். ஆமாங்க, ஓப்போ ரெனோ சீரீஸில் ஓப்போ ரெனோ 13 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓப்போ ரெனோ அப்படின்னாலே அதுக்கு வந்து தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், மிட் செக்மெண்ட்டில் இருக்கும், கேமரா வந்து அமேசிங்காக இருக்கும், அண்ட் பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஓப்போ ரெனோ 13 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதோடைய கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஓப்போ ரெனோ 13 5G இருக்கு. ஓப்போவுடைய ஏஐ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்றாங்க. 8GB ரேம் அண்ட் 128GB மெமரியோட. உங்களுக்கு யூஸ்வலா ஓப்போ ரெனோ சீரீஸ்ல பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற வேரியன்ட் பாத்தீங்கன்னா லூமினஸ் ப்ளூ அப்படிங்கிற கலர். வாங்க ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆனால் ஒரு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்ப்போம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய சார்ஜருங்க. 80 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர். சார்ஜிங் கேபிள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C-Type கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம் எஜெக்டர். இப்போ எல்லாத்தையும் சைடில் வச்சுருவோம். ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஐஃபோனே தோற்றுரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12, 13 இப்போ ரீசெண்டாக வர ஐஃபோன்ஸ்லாம் எப்படி வருதோ அந்த ஒரு மாடலில் தான் இருக்குது. இந்த லைன் கூட கொடுத்துருக்காங்க. இது கூட ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக வரும். இந்த லைன் கூட கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. டிவி, ஏசி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை. அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபோனோட ப்ளஸ்ஸே அதோட அப்பியரன்ஸ் தாங்க. நீங்கள் ஃபோன் வச்சிருக்கும் போது நீங்கள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஓப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா சைஸ்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதுன்னு தான் சொல்லணும். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம் 1 நீங்கள் போடலாம், சிம் 2 போடலாம். மெமரி கார்டு போட முடியாது. ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து 3 கேமராஸ் இருக்குது. பட் 2 கேமரா தான் இருக்கிற மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. 3வது கேமரா வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃப்ளாஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரிங் லைட் ஃப்ளாஷ் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு நார்மல் டாட்டா கொடுக்காம ஒரு ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரா சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபோன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. லூமினஸ் ப்ளூ அப்படின்னு அவங்க சும்மா சொல்லலை. நீங்கள் வந்து ஃபோனை வந்து இப்படி லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் லைட் போடுதோ அங்கெல்லாம் அப்படியே உங்களுக்கு லைட் எரியிற மாதிரி தெரியுது. இது வந்து வெளிச்சத்துலேயே வந்து நல்லா க்ளோ ஆகுது. ஸோ ஒரு தடவை லைட் படும்போதும் க்ளோ ஆகும். நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டிங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் வந்து நல்லா தெரியும். ஃபோன் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5600 mAh சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு வெயிட்டாகவே இல்லைங்க. சூப்பர் லைட்டாக இருக்குது. ஃபோன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் கையில். அது மாதிரி ஸ்மூத்தாக இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6.59 இன்ச் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இப்போ வந்து நம்ம ஓப்போ ரெனோ 13 ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஓப்போ ரெனோ வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாம் வந்து அருமையாக இருக்குங்க. நம்ம ஸ்மூத்தாக இருக்குது AMOLED டிஸ்பிளே. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அபவுட் டிவைஸில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்கலாம். MediaTek Dimensity 8350 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5600 mAh பேட்டரி இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா 128GB மெமரி இருக்குது. ரேம் வந்து 8GB + 8GB வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 16GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கேம் எல்லாம் விளையாடுவீங்கன்னா இந்த ரேம் எக்ஸ்டெண்டிங் ஃபீச்சரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் + 8 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் 58.2. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெனோவோட ஹைலைட்டான ஃபீச்சரே செல்ஃபி கேமரா பவராக கொடுக்கறது தான். ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக் கேமராவில் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரினிட்டி இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடும் போது உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். டிஸ்பிளே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 16.75 சென்டிமீட்டர். ஓவரால் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய மேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணலாம், அண்டர் வாட்டர் வீடியோ எடுக்கலாம். அண்ட் மழை பெய்யும் போது நீங்கள் கவலைப்படாத ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஒரு மிட் ரேஞ்சில் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் தான் வந்து ஓப்போ ரெனோ 13. ஓவரால் ஓப்போ ரெனோ 13ல் எது நல்லா இருக்குது, எது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதோடைய டிசைனுங்க. லூமினஸ் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் வந்து பின்னாடிலாம் அப்படியே லைட் எரியுதுங்க. லைட்டே தேவையில்லை உங்களுக்கு, அப்படியே க்ளோ ஆகுது. இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்கலாம் திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அப்பியரன்ஸ்
பில்ட் குவாலிட்டி IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய டிசைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஆண்ட்ராய்டில் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஃபோன் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஹைலைட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் MediaTek Dimensity 8350 ப்ராசர் கொடுத்துருக்காங்க, 5G ப்ராசர். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 8GB RAM அண்ட் 128GB மெமரி இருக்குது. RAM அண்ட் மெமரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நிறைய வேரியன்ட்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா Oppo Reno 13ல் BGI இன்ஸ்டால் பண்ணி இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு லேக்குமே தெரியல. ஆல்சோ இது ஒரு 8GB RAM வேரியண்ட்ன்றதால கேமிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டடாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். கேமரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் வந்து 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக் வந்து இந்த ரேஞ்சில் வேறு எந்த ஃபோன்லையும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். மிட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுக்குற மாதிரி மாடல்ஸே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து Oppo Reno 13 5Gல ஷூட் பண்ணது தான். இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டரி பார்த்தீங்கன்னா 5600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் Oppo Reno 13ங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைலில் இருக்கிற அனைத்து பிரான்ச்லையுமே இதோடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.